தற்போது காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் மீண்டும் ஹிஸ்புல்லாஹ்களோடு ஒரு சண்டையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, லெபனானோடு ஒரு யுத்தத்தை தொடர்வதற்கு இஸ்ரேல் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளையும் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையினுடைய அக்பத் ஜாஃபர் பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகள் 3 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்திருக்கிறது. அதை தொடர்ந்து உள்ளூரிலே மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக 4 பாலஸ்தீன அப்பாவிகள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், அதே வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய மக்ரா என்கிற கிராமத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தரப்புக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுவுக்கும் இடையிலான சண்டைகள் இன்றைக்கு உக்கிரமாக நடைபெற்றிருக்கிற ஜெனின் பெட்டாலியன் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை அந்த பகுதிகளிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் இன்றைக்கு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் ஏற்கனவே உயிரோடு இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் மரணித்தவர்களுடைய உடல்களையும் தோண்டி எடுத்து பூமிக்கடியில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 3 பேருடைய உடல்கள் ஒப்படைக்க வேண்டி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் ஒருவனுடைய உடலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு ஒப்படைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய நாட்டினருடைய உடல்களை ஒப்படைக்க தாமதிப்பது என்பது தொடர்ந்து யுத்த நிறுத்த மீறலாக கருதப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதமர் அலுவலகம். உள்ள இருக்கக்கூடிய பாடிகள் பூமிக்கு அடியில் இருக்குது. சில பாடிகள் ஆழத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவைகளை மீட்டெடுப்பதற்கு வெளியில் கொண்டு வருவதற்கு பெரும் பாடுபட வேண்டியிருக்கிறது. அதற்குரிய உபகரணங்கள், அதற்குரிய மெஷினரிஸ் இல்லாத நிலையிலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியாத, இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உள்ளே போய் பாடியை எடுத்துக்கிட்டு வந்து ஒப்படைத்த காட்சிகள் எல்லாம் நடந்தேறி இருக்கக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் முட்டாள்தனமான இப்படியான அறிக்கை ஒன்றையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடல்களை ஒப்படைத்ததற்கு பிறகு கண்டனம் தெரிவித்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில்